பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் அந்த கிருபை தானமாய் அப்பா தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையின் 2வது பகுதியை வாசிக்கிறேன். அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். துக்கப்படுகிற தெய்வ பிள்ளைகளை தேற்றி சஞ்சலம் நீங்கி, இந்த 2 விஷயத்தையும் பரலோகம் நமக்காய் செய்கிறது. நம்மை தேற்றுகிற ஒரு தேவன். துக்கப்படுகிற நேரங்களில் சஞ்சலம் என்பது செய்வதறியாதபடி இந்த துன்பத்தை எப்படி மேற்கொள்ள எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதபடி சஞ்சலப்படுகிற நிலைமை, அங்கலாய்ப்புகிற நிலைமை, ஆண்டவர் சொல்ல அவளை தேற்றுவேன். தேவ பிள்ளையே, உன்னை தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு. உன் சஞ்சலம் நீக்குகிற ஒரு தேவன் உண்டு. இந்த கால வேளையில நீ எந்த சூழ்நிலை இருக்கிறாயோ, எந்த நிலைமையில் இருக்கிறாயோ, அது விஷயம் அல்ல. ஆனால் உன்னுடைய சூழ்நிலையை, உன்னுடைய நிலைமையை மாற்றி சஞ்சலம் நீக்குகிற ஒரு தேவன் உன்னை தேற்றுவார். மனுஷன் எத்தனை வார்த்தைகளை உனக்கு சொல்லி பயப்படாத, அது நடக்கும் இது நடக்கும் என்ற ஆறுதல் வார்த்தைகளை 1000 சொன்னாலும் அது உன்னுடைய இருதயத்தை தொடாது. ஆண்டவர் உன்னை தேற்றினால், தேவன் ஒருவனை தேற்றினால், எந்த துக்கத்தின் நிலையில் இருந்தாலும், உடைந்து நொறுங்கி ஓடுகிற நிலைமையில் இருந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பாய். தேவ செயல் அது. அல்லேலூயா. தேவன் வார்த்தை மட்டுமல்ல, உள்ளத்தில் அந்த பலனையும் தருவார். தேவ சப்தம் மட்டுமல்ல, உன் இருதயத்தில் ஆவியோடு ஆத்துமாவோடு உன் சரீரத்தோடு செயல்படுகிற ஒரு தேவன் அவர். இந்த காலை வேளையில என்னை தேற்றுகிற தேவன் என்னோடு இருப்பதால் நன்றி என்று சொல்லு. ஆண்டவரே, இந்த நெருக்கடி நேரங்கள், சோதனை நேரங்களில் என்னை தேற்றுகிறீர். என் சஞ்சல நேரங்களை என்னை தேற்றி சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷப்படுத்துகிற தேவனா இந்த காலவேளையில் எவ்வளவு பாடுகளை, சோதனைகள், எல்லாருக்கும் வருகிற நெருக்கடிகள் நமக்கும் வரும். ஆனால் இந்த காலை வேளையில் ஒன்றை புரிந்து கொள், என்னை தேற்றுகிற ஒரு தேவன் உண்டு. இந்த சஞ்சலத்தை என்னை விட்டு மாற்றி படுத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அப்பாவை நோக்கி பார்க்கலாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். கர்த்தாவே, சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, தேற்றுவாரில் இல்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற, பாடுகளோடு கடந்து செல்லுகிற என் அருமை தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நாளில கர்த்தர் அணைத்து கொள்வீராக. அவர்கள் துக்கங்களை, சஞ்சலங்களை, வேதனைகளை நீக்கி போடுகிற தேவன் என்பதை இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தின் ஆழங்களில் கடந்து சொல்லட்டும். எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் தேற்ற முடியாது இருக்கிற துன்பத்தில், துயரத்தில் கடந்து போகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்களை தேற்றுவீராக. தேறுதல் படுத்துகிற தேவன் நீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இன்றே இந்த வார்த்தைகள் கடந்து போகும்போது ஒரு தேறுதல் அவருடைய வாழ்க்கையில், இருதயத்தில் உண்டாக செய்வீராக. அற்புதங்களை செய்யும். துக்கத்தை, சஞ்சலத்தை மாற்றி சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருங்கள் சஞ்சலத்தை நீக்கி உன்னை தேற்றி சந்தோஷப்படுத்துவார். God bless you. Praise the Lord.